நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத, இன்றைக்கி எப்படி அதுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. 22,618 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆனிச்சு. அங்கேருந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர். அந்த செல்லிங் ப்ரெஷர் எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். நேற்றைய தினம் 22,352 அப்படிங்கிற லெவலில் நான் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் நம்ம சொன்ன லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்களேன். எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துருக்குங்களா? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில், இந்த ட்ரெண்ட் லைனையே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு க்ளோஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. நம்ம ஆல் டைம் ஹை இருக்குல்ல, அந்த ஆல் டைம் ஹையை நான் என்ன சொல்லியிருந்தேன் நேத்தியே, ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு டே கேண்டிலாவது க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன தான் 100 பாயிண்ட் மேலே போயிருந்தாலும் ப்ரீவியஸ் டேக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல் டைம் ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கும் போதே நம்ம இன்னும் பிரேக் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வீக்லியும் பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா, இங்கே வீக்லி கேண்டில் பாருங்களேன். இந்த வீக்லி கேண்டில் வீக்லி கேண்டில் பாருங்கள், இந்த லெவலுக்கு மேலே முடிஞ்சுது அப்படின்னா தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். ஆல்ரெடி நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னாக இருக்குமா, இல்லை இங்கேருந்து இது ரிவர்சல் ஆகிட்டு அடுத்த கேண்டில் இதுக்கு கீழே வருமா அப்படிங்கிற மாரியே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் நாளையோட க்ளோசிங்கிறது மிக முக்கியம். அந்த க்ளோசிங் இதற்கு மேலே க்ளோசிங் வீக்லி கேண்டில் முடிஞ்சுது அப்படின்னா அடுத்த வர இருக்கிற வாரங்கள் மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடம் இப்படியே டோஜியாக முடிஞ்சிடும். டோஜியாக முடிஞ்சிட்டு அடுத்த கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ரிவர்சல் ஆகிடும். டபுள் பாட்டம் எடுக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகே, அது ரொம்ப டிலே ஆகிடும். இதுவே தாங்க முடியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளில் இருக்கட்டும் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. ஒரு 4-5 நாளாக ஒரு 1 hour கேண்டில் எல்லாமே பாருங்களேன், நல்லா சின்ன சின்ன கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டு, இது பார்த்திங்கன்னா மண்டே சின்ன சின்ன கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்திங்களா, ஒரு 3 நாளாகவே பார்த்திங்கன்னா சரியாக ட்ரேடே கொடுக்கல. இன்றைக்கி மட்டும்தான் ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுவும் பெரிய கேப் அப் ஆனதுனால அந்த கேப் அப்லேருந்து கீழே அகைன் மேலே போயிருக்கு. லாஸ்ட் ஒரு 2 or 3 மந்த்தாகவே பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்டுக்குள்ளாரியே தான் மார்க்கெட் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலை நான் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே எடுத்துக்கல நண்பர்களே. ஏன்னா அது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால நான் அந்த லெவலை நான் பெருசாக எடுத்துக்க விரும்பலை. இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 22,530 ஆல் டைம் ஹை, அதை தான் நான் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறேன். அந்த லெவல் தான் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபிப்னாசி லெவல் 22,743, அதற்கு கீழே வந்துச்சு அப்படி அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,862, இதுதான் லெவல்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்கன்னா அதே சேம் லெவல்ஸ் தான், 22,352. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,265, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,091. சரிங்களா, இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 500 புள்ளிகள் நல்ல ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனிச்சு. இந்த கேப் அப்பை நான் நேத்தியை எதிர்பார்த்தேன். சரிங்களா, மார்க்கெட்டை பாருங்கள் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்த பவுன்ஸ் பேக்கை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். இந்த லெவல்ஸை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெண்டை கிராஸ் ஓவர் ஆனோடனே மார்க்கெட் நல்லது. இப்போது இது ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட் போயிட்டுருக்கு. இந்த சேனலை பாருங்கள், இந்த சேனலுக்குள்ளாரே இது ஒரு லைன், இது ஒரு லைன். சரிங்களா, இந்த சேனலுக்குள்ளார மார்க்கெட் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே வந்துச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
இப்போ இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை நியர் இருக்குங்களா, 48,610 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம், இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கிட்ட மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்புவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. வீக்லியோட க்ளோசிங்கையும் வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். அந்த வீக்லி க்ளோசிங்கையும் மார்க்கெட் வந்து எப்படி முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் இருக்குமா டவுன் ட்ரெண்ட் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். இருந்தாலும் வந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து டே ஹை, அது வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, வி ஷேப் ரெக்கவரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்த வந்து நான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். நம்மளோட 3 ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆனிச்சு. ரெசிஸ்டன்ஸ் டு ஆல் டைம் ஹை வந்து 3rd ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கு நான் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு, அதை இந்த ஸ்விங்கை வந்து நான் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். 47,420 அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 46,986 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு கப்பு பேட்டர்ன், ஒரு வி ஷேப் ரெக்கவரி கொடுத்துருக்கு. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆனிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மார்க்கெட் வந்து இந்த லெவல்லேருந்து எவ்வளோ தூரம் ஹை வந்திருக்கோ அந்த லெவலுக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்விங்கு பிரேக் அவுட் ஆகும்போது ஃபிப்னாசி லெவல் நான் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஃபிப்னாசி லெவலை வந்து பாருங்கள். இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நான் சொன்னேன், எந்த லெவல் சொன்னேன், இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது சொன்னேன்னா, எக்ஸாக்டாக 48,769 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 49,100, அதற்கு மேலே போணுச்சுன்னா 49,500, அதற்கு மேலே போணுச்சுன்னா 50,500 அப்படிங்கிற வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஃபிப்னாசி லெவல்ஸு. அடுத்தது ஃபின்னிஃப்டியுமே இன்றைக்கி ஒரு 200 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. அதே போல் வி ஷேப் ரெக்கவரி தான் எல்லாமே கொடுத்துருக்கு. ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இதுலேயுமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து ஹை, இந்த லெவல் வந்து 21,400 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலை வந்து நான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். 21,485 அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 21,600 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட் வந்து 21,076 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,926, 21,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,750 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இதுதான் மார்க்கெட்டுக்கான லெவல்ஸு. இந்த சப்போர்ட்டை நான் இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த லெவல் இன்றைக்கி வந்து டே லோ 21,223 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவலை வந்து நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு ஸ்டெப்பு சேஞ்ச் பண்ணி மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக நான் ஆக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் அடுத்தது மிட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மேலே அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த சேனல் பேட்டர்ன் வந்து மிட் கேப்புக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இனிமேல் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மிட் கேப்பு அது மேலே போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்டு வரைக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 11,000 அப்படிங்கிற லெவலில் வந்து மிட் கேப் வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து அங்கேருந்து இன்னொரு 200 புள்ளிகள் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் நல்லா மேலே போணுச்சு. எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து டே ஹை, இந்த லெவலை வந்து நான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். 10,885 அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 10,934, அதுக்கப்புறம் 11,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது சப்போர்ட் வந்து 10,800 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டு. 10,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. 10,600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இதெல்லாம் மிட் கேப்புக்கான லெவல்ஸு. இதை பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சுனாவே ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நண்பர் வந்து சென்செக்ஸை மறந்துடாமல் சொல்லுங்கள் ப்ரோ, நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பிரி அப்படின்னாப்புல, அதனால் அவங்களுக்கும் விஷயத்தை சொல்லிவிடும். சென்செக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. நாளைக்கு சென்செக்ஸு இதே லெவலில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சென்செக்ஸை வந்து பாருங்கள், சூப்பராக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு
மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பிக் மூமெண்ட்லாம் நிறைய டைம் இருந்திருக்கு. அந்த பிக் மூமெண்ட்டு நாளைக்கு வருமா அப்படிங்கிறத பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ஒரு பெரிய மொமெண்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா இது சென்செக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகி தான் சூப்பராக வந்திருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சென்செக்ஸ் வந்து அழகாக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு இந்த இடத்த வந்து பாருங்கள். நெஃப்டியில் ட்ராப் பண்ண வந்துடுறீங்களா, அதே போலவே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சூப்பராக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குங்களா. இந்த லெவலில் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுதா இல்லை வர இருக்கிற வாரங்களில் பிரேக் அவுட் ஆகுமான்னு தெரில. எல்லாரையும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னு பார்க்க வச்சுட்டு கீழே வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு டைரெக்ஷனில் பார்ப்போம், அது ஒரு டைரெக்ஷனில் வந்து மூவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். எங்கேயுமே வந்து பிரேக் அவுட் ஆகினா தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரிங்களா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் கூட போகலாம். சரிங்களா, இது எல்லாமே வந்து என்னோடய ஓன் வியூ தான், ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். சரிங்களா, இது எப்படி வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா, அதே நேரத்தில் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். 1 மந்த்துக்கு வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போது இது ஃபிப்னாசி லெவலில் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஃபிப்னாசி லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நாளைய தினமே வந்து 75,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. நாளைக்கு 75,000ங்கிறது சென்செக்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட் வந்து 74,000 அப்படி இல்லைனா 74,300 அப்படிங்கிறது சென்செக்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 75,000 தான் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 75,000 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் சென்செக்ஸ் வந்து இண்டிமேட் பண்ணுது. இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இதே போல் நீங்களும் அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை டிஸ்கிரிப்ஷனில் டிமெண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் தான். ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம ரெஃபரல் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.